தெளிவா இருக்கும். மாப்பிள்ள ஊத்திட்டா எங்க அங்க இருக்க. மாமா மாமா ஏந்திரிங்க மாமா. தலையில வலிக்குது, பிராணத்தை ஆகாதுமா. ஐயோ மாமா அக்கா வந்திருக்காங்க, ஏந்திரிங்க மாமா. அக்கா யாரு? உங்க அண்ணி வந்திருக்காங்க, வாங்க. அண்ணியா எதுக்கு வந்திருக்காங்க? உங்க அண்ணனை காணுமா? காணோம். அண்ணா எங்க போயிட்டாரா? வக்கீல பாக்க நேத்து காலையில வீட்டை விட்டு போன உங்க அண்ணன் இன்னும் வீடு திரும்பலையா. பாவம் அக்கா அழுதுட்டே வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. என்ன மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க அண்ணன் அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? புருஷன் போன இடத்துல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க, வந்துருவாரு. இல்லைங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. அது போன இடத்துல பார்ட்டி கிருத்தி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பாரு, அதனால அங்கேயே தூங்கி இருக்கலாம் இல்லையா? அவர் குடிக்க மாட்டாருங்க. அட நான் என்ன பரம்பரை குடிகாரன் நான் சொன்னேன்? போன இடத்துல வற்புறுத்தி இருப்பாங்க, அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு. தம்பி, அவர் உங்கள மாதிரி இல்ல தெரியுமா? பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ இப்ப அதுவா முக்கியம்? அக்கா அழுதுட்டு இருக்கு, யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களேன். எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நானும் கூட வரேன். ஐயோ நீங்க வேணாம். ஏன் வேணாம்? என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? தனியா வந்தா தானே நானும் கூட வரேன். ஐயோ நீங்களா? நானும் வரேன். ஐயோ நீயா? ஆமா, நாங்கெல்லாம் வந்தா தானே நீங்க வசதியா வண்டி ஓட்டலாம், 4 பக்கம் நாங்க தேடி பாப்போம். சரி வந்து தொலைங்க. கடவுளே, அவரு எப்படியும் கிடைச்சிடணுமே. என்னடி இது, மெட்ராஸ் பூரா தேடியாச்சு, இந்த மனுஷன் இன்னும் காணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயப்படாதுக்கா, கிடைச்சிருவாரு. அண்ணி நீங்க பயப்படாதீங்க, அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். நீங்க 3 பேர் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் தனியா போனேன்னா சந்து கந்தெல்லாம் பூந்து அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். உங்களை வேணா வீட்டுல இறக்கி விட்டுறானே. என்னங்க தம்பி, எங்களை கைட்டி விடுறதுலயே இருக்கீங்களே. நாங்க மட்டும் வீட்டுல போய் நான் நிம்மதியாவா இருக்க போறோம்? பாவம் கடை போட பாப்புல என்ன ஆனாரோ ஏதானாரோ, ஆக்சிடென்ட்ல கை கால் போச்சா என்னன்னு தெரியலையே. உன் ஊத்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்ப இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சொல்லுங்க. என்ன கதையா சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை? நேரத்துல இருந்து காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி கொடுங்க. நாங்க சிட்டி பூரா இன்ஃபார்ம் பண்ணி தேடணும். ஆமா, அடையாளம் ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நெஞ்சிலேயே இருக்கிறாரு. இந்தாங்க. என்னையா கிண்டல் பண்றீங்களா? எதிரிலே ஆளை நிக்க வச்சுட்டு இங்க கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயா சொன்னுங்க தம்பி. சார் அது என் அண்ணன் சார், நாங்க 2 பேரும் ரெட்டை. அனாவசியமா இவங்க பயப்படுறாங்க சார், அவர் வந்துருவார் சார். வந்துருவாருனா நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல. யோ, முதல்ல நீ போய் வீட்டுல ஏரியா, அப்புறம் எங்க ஆளுங்க உன்னை உங்க அண்ணன் நினைச்சு இங்க இழுத்துட்டு வந்துட போறாங்க. சரி, எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சரி, கண்டுபிடிச்சிருவாரு. டிரைவர், என்ன அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா மாட்டிக்கினியா? சத்தம் போடாதயா. என்ன தம்பி, புரோக்கர் தம்பி என்ன சொல்றாரு? இல்ல, ஒன் வேல மாட்டிட்டியான்னு கேக்குறாரு. இப்ப நீ அண்ணனா தம்பியா? புரோக்கர் சார், வக்கீல் வீட்டுக்கு போன என் புருஷனை இன்னும் காணல. நீங்க 4 இடத்துக்கு போறவரு, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ, அப்ப நீ தம்பிதான். உன் புருஷனா தானம்மா? பாத்தானே. எங்க? வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிருப்பாரு. அந்த கேஸ செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா, அங்க போயிருக்காரு. புரோக்கர் தம்பி, வயித்துல பால வாத்தீங்க. ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காரு, ஏமா பயப்படுற? வந்துருவாரு தம்பி. அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிளைய பாத்துட்டு நானும் மைதிலையும் பிளாட்ல வந்து இறங்கி. என்னது இது? இவர் அங்க வந்தாருன்னா மாப்பிள்ளை தம்பி அங்க எப்படி வர முடியும்? ஏன் வெக்கப்படுவாரா? 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா முட்டிக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, நாங்களே புறப்படுறோம். நான் வரேன் தம்பி. பாத்து இந்த சுடுதே வரப்பா. போமா ஆட்டோ. ஆட்டோ வருமாப்பா? எங்க சார் போனோம்? எங்க போணுமா? நீ யாரையா கேக்குறதுக்கு? நாங்க சொல்ல மாட்டோமா எடுத்த? யார பார்த்து கேக்குற எங்க போணும்னு? என்ன அப்பா என்ன பார்த்தா இழுச்சவை மாதிரியே தெரியுது? இல்ல முட்டா மாதிரியே தெரியுது? ஆமாவா? காட்டி விடுறீங்க போல இருக்க. பெரிய மாப்பிள்ளை விட்டு போயா? இடத்த சொல்லுங்க. அட எனக்கு தெரியும், ரைட் லெஃப்ட் சொல்றேன் போயா.
அட பாவி, இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே. அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா போக மாட்டாரு. போக வச்சிருவேன். நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு. அப்பா நான் சொன்னா கேட்க மாட்டாரு. ஆனா உங்க அப்பா சொன்னா கேட்பாரு இல்லையா? எந்தப்பா? சிங்கப்பூர் அப்பா. அட புரியலைங்க. நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா. மீதியை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா கழுவிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மைதிலி, எஸ். நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். நீங்களும் வாங்க. போட்டோவா? எதுக்கு இதெல்லாம்? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். இது வந்துடுறேன். ரெடி? ஒரு நிமிஷம் மைதிலி, ஒரு ஸ்டெப் மேலே இல்ல மறைக்குது. ஓகே, தேங்க்யூ. ஸ்மைல் ஸ்மைல். ரெடி, ஸ்டடி, கோ. ஓகே. என்னடா இந்த ரேரா? இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு தேவைதானா? சரியான ராங்கியா இருப்பா போல இருக்க. எனக்கு அவகிட்ட பிடிச்சதே இந்த ராங்கித்தனம் தான். அதை விடு, போட்டோ இப்ப ரெடி ஆகும். போட்டோ நாளைக்கே ரெடி ஆகும். கண்ணத்துல நானு அவன் தான் நான் சொன்ன பார்ட்டி. நல்லா பாத்துக்க. அப்பன் பெரிய பணக்காரன், ஒரே புள்ள. கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துக்கிட்டா நிறைய பணம் பறிக்கலாம். எப்ப பறிக்க போறங்கிறத சீக்கிரமா சொல்லி தொலையா, அரிக்குது. நேரம் வரும்போது சொல்றேன். வாங்கயா போலாம். டாடி டாடி, நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன். இவளை கட்டிக்க ஆசைப்படுறேன். இவள போய் பொண்ணு பார்க்க சொல்றியா? கெட் அவுட். இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள மைனர் கல்யாணம். டாடி, எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அதே இந்த பொண்ணா இருக்கக்கூடாது. நீ படிச்சு பாஸ் பண்றா. உன் படிப்புக்காக நான் செலவு பண்ண காசெல்லாம் தண்டை இல்ல நிரூபி. அப்புறம் மத்தத பார்க்கலாம். என்ன டாடி, நான் எதை கேட்டாலும் இல்ல இல்லங்கிறேங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? Everything is wrong with you. You may go. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கட்டி வைக்க முடியுமா முடியாதா? Get out and get lost. என்ன டாடி, உங்ககிட்ட எதை பேசினாலும் ஒரே பிரச்சனையா போச்சு. நான் பாட்டுக்கு பேசுறேன், நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க டாடி, என்ன? Silence. Shooting is going on. உங்களை அப்புறமா கொஞ்சிக்கிறேன். முருகா, சாரி சார், சாரி. ஏதோ ஞாபகத்துல தப்பு எம்எல்ஏ இருக்குப்பா. நானும் ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். இந்த முட்டை இதெல்லாம் பொறுக்கி தரணும்னு உனக்கு தோணுச்சே. வரேன் சார். புஷத்தை விட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போ. தேங்க்ஸ். நீங்க வச்சுக்க. என்ன அப்பா அருணாச்சலம், வாங்க வாங்க. ரெடியா? நான் ரெடி. தைரியமா இருங்க. அதாவது குட் மார்னிங் சார். நான் சிங்கப்பூர் அப்பாவா நடிக்கிறேன். ஓகே வேணுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறான். ஓகே. ஒரே ஒரு டவுட். என்ன? அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே. நடிக்க போறதா? கஷ்டங்க. அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க. நீங்க தாங்க நடிக்க போறீங்க. Is it? நான் சொன்ன டைலாக் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? சொல்லி காட்டட்டுமா? ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். கரெக்டா? கரெக்ட். 40 பக்க டயலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே. இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலையா? விட்டுருங்க. ஏறுங்க, முன்னால ஏறுங்க. மாப்பிள, உங்க அப்பா காலில் விழுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோவத்தை குறைச்சிடுறேன். உங்க 2 பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போயிட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போறீங்க? மாப்பிளுடைய அப்பா என் சம்மந்திய பார்க்க போறேன். சம்மந்தி தான் கார்ல இருக்காரு. கார்ல இருக்காரா? ஐயோ, இட்ஸ் ஆல் ரைட், பட் ஒன் கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். பத்தி நீங்களே கொட்டாதீங்க, அவர் கொஞ்சம் கொட்டட்டும். நீங்க வந்து கொட்டுங்க. பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேசுங்க. ஐயோ போகாதீங்க, அவர் போறாரு பாருங்க. கரெக்ட். இருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாதான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த கால நின்னு ஓஹோன்னு வரும். அத்தை நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். என்ன தம்பி கம்பி. தம்பி ஊன் சொல்லுங்க. மாப்பிள ஊன் சொல்லுங்க மாப்பிள. அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ. ஓஹோ, கோர்ட் வரைக்கும் போறியா?
பாத்துற ஒரு கை. ஐயோ போகாதீங்க நீங்க. சும்மா உதா இருக்கு. எப்படி என் நடிப்பு? சுமாரா இருக்கு. தம்பி ஒத்துக்குங்க, அப்பா கோவமா இருக்காருல்ல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்பிள வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த கால்ல நின்னு என்னால சம்பாதிக்க முடியாது. அட உங்க கால நிக்காதீங்க, என் கால நின்று போற. கழுத காலு தானே. இல்லங்க மிஸ்டர் பேல வந்தா யாரு? மிஸ்டர் ஆள வந்தா அதானே. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முள்ளு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள்ளை சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, அதுவே போதும். வேற வழி? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கீழே போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி பெரிய மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு தம்பிய ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அண்ணனுக்கு சொன்னதுதானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன, நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் வெளியே போறது வெட்டிதான். வண்டியில இருங்க. முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டிய பத்தியே பேசிட்டு இருக்காரியா. ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சிட்டேன். உங்க தம்பியை தான் யாரு செய்யணும். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதே ஏயா சொல்லிட்டே இருக்க. என்னவா காலேஜ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர? மாப்பிள்ளையோட கார்ல ஜாலியா பார்க் பீச்சுன்னு சுத்திட்டு இருந்தியா? யாரு இவர் கூடவா? வர வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். ஐயோ சரி நான் வரேன். இருங்க, இப்பதான் பஞ்சர் போட்டிருக்கீங்க, கலப்பா இருப்பீங்க. சூடா ஸ்பெஷல் பால் கொண்டாடுறேன். இருங்க. பசிய மருந்த கலந்து பால்ல கொடுத்தா தான் மாப்பிள்ளை நம்ம பக்கம் வருவார். என்ன பிரம்மச்சரி ஆயிடுவார். வாராணி வாரா மாப்பிள எங்க அழகானா மாப்பிள போயிருப்பாரு. உள்ளதான் இருக்காரு மாப்பிள. நான் இங்க இருக்கேன். ரூம்குள்ள என்ன பண்றீங்க? ஐயோ, பால் ஆறி போயிருக்கே. அப்பாவுக்கு புத்தியே இல்ல, இதை எப்படி அவர் குடிப்பாரு? பால் ஆறிட போகுது. ஐயோ, முகத்தை கழுவ விட மாட்டேங்கிறீங்களே. முகம் கழுவுறதா முக்கியம், பால் ஆடுறதா முக்கியம். இத பால போதுமா? இப்பதான் வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நானே கடை வரைக்கும் போய் பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். மைதிலி தனியா இருக்கா, பத்திரமா பாத்துங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் வச்சுட்டேனே மாமா மாமா ஏய், என்னாச்சு? வயிற்றுலே ஆசை மாமா